எத்தனை நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், உங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம், நம்மோடு இடைப்படுகிற தெய்வம். சொல்லுங்க, இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். நல்லா கையை கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்க, இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. விடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் வேலையில் ஆராதனை வேலையில கர்த்தர்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து அடியனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவீராக. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசட்டும். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உடைய வார்த்தைகளில் மகிமைப்படவும் அர்ப்பணிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு வார்த்தையை தியானிச்சோம். எத்தனை பேருக்கு இந்த செய்தியின் தலைப்பு ஞாபகம் இருக்கு? சரி, முதலும் கடைசியும், முடிவும் முதலும். சரி, பாதி பாதி வந்துருச்சு, முழுசா வரல. முதலும் கடைசியும். சொல்லுங்க, முதலும் கடைசியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலும் கடைசியும். நம்முடைய வாழ்க்கை என்பது அது ஒரு ஷார்ட் சம்மரி சொல்லிட்டு நான் அதனுடைய கண்டினியூஷனா தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மனித வாழ்க்கை என்பது பல்வேறு காரியங்களை உள்ளடக்கின விஷயங்களா இருக்கிறது. அதை எப்படி வரிசைப்படுத்துவது, அதை எந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்றது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை இரண்டாவது வைக்கணும், எதை தேர்ட் வைக்கணும், எதை நான்காவது வைக்க வேண்டும் என்கிற அந்த வரிசைப்படுத்தலை குறித்து தியானித்தோம். அதுல முதலாவது என் வாழ்க்கையில எது இருக்கணும், கடைசியா என் வாழ்க்கையில எது இருக்கணும்ன்றது என்ன செஞ்சோம்? தியானித்தோம். முதலாவது எதை வைக்கணும்னு தியானிச்சோம்? வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அந்த இவைகள் எல்லாம் எது? ஃபர்ஸ்டுக்கு அப்புறம் இருக்கிற செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் எத்தனை நமக்கு தேவையோ அவைகள் எல்லாம் பின்பு நமக்கு என்ன செய்யப்படும்? அப்ப முதலாவது தேட வேண்டியது எதை? தேவனுடைய. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கடைசியா எதை வைக்கணும்னு சொன்னேன்? எதை கடைசியா வைக்கணும்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போ. எடுத்து அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. 91வது சங்கீதம் 13வது வசனம். ஜீசஸ், குயிக் டர்ன் பண்ணுங்க பார்க்கலாம். 91வது சங்கீதம் 13வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் ஒரு 3 காரியங்களை நீங்களும் நானும் தெளிவாய் விளங்கிக் கொள்ளும்படி சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. 3 காரியங்கள் அடிப்படையில 3 காரியங்கள். முதலாவது காரியம் என்னன்னா, the practicality of facing problems in this world. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற நடைமுறை வாழ்க்கையை, இயல்பை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? எடுத்து கூறுகிறது. ஹல்லேலூயா. சிங்கத்தின் நம்ம அடிக்கடி தியானிக்கிறது தான் வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறார், நீங்க வாழுகிற இந்த வாழ்க்கையில சிங்கத்தை போன்ற, பாம்பை போன்ற, பால சிங்கத்தை போன்ற, வலு சர்ப்பத்தை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில குறுக்க மறுக்க என்ன செய்யும்? வரும். அந்த யதார்த்தத்தை இந்த வசனத்திலிருந்து முதலாவது நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற காரியம், இந்த வேதாகமம் ஒரு நாளும் பிரச்சனைகள் அற்ற, போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து நமக்கு என்ன செய்கிறது இல்ல? பேசுகிறதே இல்லை. ஆனா ஒரு உத்தரவாதத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. என்னன்னா, பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவைகளின் மேல் நடந்து அதை கடக்கிற உத்தரவாதத்தை, நம்பிக்கையை இந்த வேத வசனம் நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மீண்டும் ஒரு முறை சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துகிறார். என்னன்னா, உங்க வாழ்க்கையில சிங்கமும் பாம்பு என்ன செய்யும்? வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்க ஜூல போய் பாக்குறோமா பாஸ்டர்? அது எதுக்கு எங்களை தேடி வரணும்? அது என்னன்றதை மறந்து தியானிக்க போகிறோம். முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும். எத்தனை பேருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அழகா ஒரு சாட்சி கேட்டோம். வயசான அம்மா, இங்க இருந்து ஒரு 50 மீட்டர் நடந்தா கூட உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? மூச்சு வாங்கிறப்ப எந்த அளவுக்கு அவங்க பலவீனமா இருப்பாங்க, எந்த அளவுக்கு வயது மூப்பா இருப்பாங்கன்றத பாருங்க. அந்த வயசுலயும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யுது? எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா.
நம்ம 20லயும் 15லயும் 40லயும் 35லயும் என்ன செய்யறோம்? நான் பாஸ்டர் பாத்தீங்கன்னா பிரச்சனைய அங்க 70-75க்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? லீடிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவைகளை மேற்கொள்வோம். இரண்டாவது காரியம் என்ன? the authority over problems. பிரச்சனைகளின் மீது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. எதை குறித்து பேசுது? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாரம், அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. சிங்கமும் பாம்பும் என் லைன்ல குறுக்க வரலாம், அல்லது சிங்கத்தை போன்ற பாம்பை போன்ற குணாதிசயங்களை உடைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில குறுக்க வரலாம். ஆனால் அவைகளின் மீதான அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால அவைகள் எனக்கு ஒரு தீங்கும் விளைவிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி சொல்றாருன்னா, சங்கீதக்காரன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து, சொல்லுங்க, மேலும் மேலும் நடந்து மிதித்து போடுவேன். பக்கத்துல வச்சு சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்கள்ல பிரச்சனை என்னன்னா, இந்த அத்தாரிட்டி நம்ம என்ன செய்கிறது இல்ல, எடுக்கிறது இல்ல. முன்னாடி நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க கேட்ட சம்பவம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி, மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போயிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருச்சு, நீங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கலெக்டரா உங்களை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, நீங்க போய் இன்சார்ஜா நீங்க டேக் ஓவர் பண்றீங்க. அந்த நாள் வந்துடுச்சு, நீங்க ஆபீஸ்க்குள்ள போயிட்டீங்க. உங்களுக்கு விருப்பம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேச தலைவரை உங்க ஆபீஸ்ல என்ன செய்யணும்? போட்டோவா மாட்டணும். காரணம், அவர் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், அவரை நீங்க மாட்டணும்னு விரும்புறீங்க. போட்டோ ஃப்ரேம் உங்ககிட்டயே இருக்கு, ஆணி உங்ககிட்டயே இருக்கு, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், போட்டோ இருக்கு, ஆணி இருக்கு, சுத்தியல் இருக்கு, எடுத்து என்ன செஞ்சிருவேன்? அழிச்சிருவேன். உடனே அந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்தவங்க அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களாம். இப்ப ஏன் அப்படின்னு கேட்டப்போ, ஓ வேலை கலெக்டர், ஓ வேலை என்னது? ஆர்டர் போடுறதுதான் ஓ வேலை. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, ஆர்டர் போடுறது உங்க வேலை, சொல்றது கட்டளையிடுறதுதான் உங்க வேலை, அதிகாரத்தை பயன்படுத்துவது உங்க வேலை. சுத்தியல் இருக்கு, ஆணி இருக்கு, போட்டோ ஃப்ரேம் இருக்குன்னு பல நேரங்களில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? எடுத்துட்டு போய் டொக்கு 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 டொக்குன்னு தட்டி 15ல தட்ட ஆரம்பிச்சது இப்ப 40 வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நம்மள அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிற. ஆணி இறங்கின பாடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தியல கையில வை, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கையில எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு உட்படுகிறோமே தவிர பிரச்சனைகளுக்கு மேல் நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் போனதுக்கு அப்புறம் மேல இல்ல, பிரச்சனை இருக்கிறப்பயே யோசித்து பாருங்க. நான் சிங்கத்தின் மேல நடக்கணும்னா முதல் சிங்கம் அங்க என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்றோம்? சிங்கம் போகட்டும் பாஸ்டர், அப்புறம் நான் மேல ஏறி என்ன செய்யறேன்? ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நெருக்க இருக்கு, பாடுகள் இருக்கு, ஆனா இருக்கும் போதே அவைகளின் மேல் ஏறி நடக்கிற மனநிலை, விசுவாசம் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். விளங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னா, God's assurance of protection. நல்லா கவனிங்க. இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த தெய்வீக பாதுகாவலை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? தெய்வீக பாதுகாப்பு. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். சங்கீதக்காரன் அப்படித்தானே பாடுறாரு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், காரணம் அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படும். இதை யாரு சொல்றது? இதை யாரு சொல்றது? இப்ப நான் சொன்னா கேட்டுருவீங்களா? நான் சொன்னா கேட்டுருவீங்களா? ஒரு ஊழியக்காரனா நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாய் இந்த வார்த்தைகளை சொல்லுவேனே ஆனால், அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், அதனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன் இந்த வார்த்தைகளை அதிகாரத்தோடு பிரசங்கிக்க முடிகிறதுனா, இது ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகருடைய வார்த்தை. எனவே அவர் சொல்லுகிறார், நீ நட, அது உன்னை ஒன்னும் செய்யாது. ஹல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். போன வாரம் யாரு சொல்ல, பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ படவை விட்டு இறங்கி கடல்ல நடன்னு சொன்னா, ஆண்டவர் அதற்கு முன்பதாக கடலுக்கு கட்டளை கொடுக்கிறார், அவன் நடப்பா, நீ அவன் என்ன செய்யக்கூடாது? முங்க வைக்க
விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருகிறார். என்ன தெரியுமா? நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். அது வேணும்ன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் உங்கள் சார்ந்திருக்கிற யாவற்றின் மீதும் கர்த்தர் வேலியடைத்து யோபுவை போல, வசனம் அப்படித்தானே சொல்லுது, கர்த்தர் யோபுவையும் அவருடைய எல்லாவற்றையும் என்ன செய்திருந்தாரா? வேலியடைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாவலை இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கிறது. இப்ப அடுத்து என்ன தியானிக்க போறோம்னா, இந்த சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த சிங்கம்னா யாரு, பாம்புனா யாரு? இந்த செய்தியை அறகுறைய கேட்டுட்டு இனிமே நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்லையோ டிஸ்கவரி சேனல்லையோ ஆல்ரெடி பாம்பை பார்த்து பிசாசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பாதி போயிட்டோம். இப்ப அடுத்து புதுசா என்ன செய்யறோம்? உன்னை ஆட் பண்ணி எங்கெல்லாம் சிங்கத்தை பாக்குறோம், பார்த்தோன்னே என்ன செய்யணும்? பிசாசப்பட்டு பாக்குற உடனே டிவி என்ன செய்ய? ஆமா, சிங்கமும் பாம்பும் பிசாசு இல்ல. பிரச்சனையே என்னன்னா, சிங்கத்தை போன்ற குணமுடைய சில மனிதர்கள், சிங்கத்தை போன்ற குணமுடைய சத்ருவானவன், பாம்பை போன்ற குணமுடைய மனிதர்கள், பாம்பை போன்ற குணமுடைய சத்ருவானவன் உங்களுக்கு எனக்கு விரோதமா என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். அல்லேலூயா. பக்கத்துல பட்சம் சிங்கமும் பாம்பும் பிரச்சனை இல்ல, சிங்கத்தை போல பாம்பை போல செயல்படுகிற மனுஷங்க தான் பிரச்சனை. நான் திரும்ப சொல்றேன், எல்லா மனிதர்களையும் அல்ல. யார இல்ல? எல்லா மனிதர்களையும் இல்ல. யாருக்குள்ள இந்த குணாதிசயம் இருக்கோ அவர்களுக்கு மேல ஏறி என்ன செய்யணும்? நடக்கணும். எப்படி ஏறி நடப்பீங்க? 3 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க பாஸ்டர், என்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது பாஸ்டர். ஏறி என்ன செஞ்சிடலாம்? நடந்துடலாம் பாஸ்டர். அப்படியா? ஹல்லேலூயா. அவர்கள் மேல் அந்த 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 பிரச்சனைகளின் மேல, அந்த போராட்டங்களின் மேல நீங்கள் நமக்கு இருக்கிற ஆளுகையை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை என்ன செய்ய போகிறோம்? செயல்படுத்த போகிறோம். அல்லேலூயா. முதல் காரியம் வசனம் சொல்கிறது சிங்கத்தை போல. இந்த சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த சிங்கத்தை போன்ற தீமை செய்யற மனுஷர்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க? சிங்கம் நல்ல மிருகம் தான். சிங்கத்தை குறித்து வேதாகமத்துல நல்ல காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது, பல காரியங்கள். ஈவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம எப்படி பாடுறோம்? யூதராஜ சிங்கம். எனவே சிங்கம் கெட்டது இல்ல, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறான காரியங்களை செய்கிற, பிறரை கெடுக்கிற, பிறரை துன்பப்படுத்துகிற, பிறருக்கு தீமை செய்கிற, பிறருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற, பிறருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கெடுக்கிற சிலருக்குள்ள சிங்கத்தை போன்ற சில குணாதிசயங்கள் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அது என்னன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் யாராச்சும் வாசிங்க, சங்கீதம் 17:12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 17:12. போதும். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கம். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மேல நீங்களும் நானும் நடப்போம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்னா, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கம். சிலருடைய என்னவா இருக்கு நம்மளை பற்றி? எப்படாவே சிக்குவான், சிக்குனானா அவன் என்ன செஞ்சிடணும்? சதைச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? சதைச்சிடணும். தானியேலை சுத்தி ஒரு கூட்டம் அப்படித்தான் இருந்துச்சு. யாரை சுத்தி? அவங்க வேலையை பாரு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் விட்டுவிட்டு யாரு பின்னாடி சுத்துதுங்க? அவங்கள ராஜா கூப்பிட்டு, நீ இதுக்கு மந்திரியாரு, நீ இதுக்கு பொறுப்பாரு, இதுக்கு அமைச்சராரு, உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட், உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட், நீ போய் அந்த வேலையை பாரு, நீ போய் அந்த ப்ராஜெக்ட பாருன்னு பிரிச்சு விட்டா, இவங்க அந்த வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு குரூப்பா சேர்ந்து யாரு பின்னால? அதுக்கு ஒரு தனி குழு அமைத்து விசாரணை. ஹல்லேலூயா. தானியேல் எப்ப தூங்குறாரு? தானியேல் எப்ப ஜெபம் பண்றாரு? எதுக்கு? அவரை பத்தி பயோகிராபி எழுதுறதுக்கா? எப்படா தானியேல் சறுக்குவார், எதை வச்சுடா தானியேலை மாட்டி விடலாம், எதை வச்சுடா தானியேலுடைய உயர்வை கெடுக்கலாம், எதை வச்சுடா தானியேலுடைய சமாதானத்தை கெடுக்கலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் பீறுகிறதற்கு ஆவலா என்ன செய்து கொண்டிருந்ததா? பார்த்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி சில பேர் அப்படி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படா இவங்க இடருவாங்க, எதை வச்சுடா அவங்கள படிக்கலாம். நம்ம செய்யறது நல்லது உங்களுக்கு என்ன செய்யவே தெரியாது, தெரியவே தெரியாது. நம்ம செய்கிற அவர்களுக்கும் நல்ல நன்மையான, அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற செயல் கூட உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்ப இவன் சறுக்குவான், எப்ப அவனை பிடிக்கலாம், எதனால இவனை பிடிக்கலாம். இரண்டாவது காரியம் 10வது சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான், ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளும். கெபிக்குள் இருக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறானா? மறைவில் பதிவிருக்கிறான். அவனுடைய டார்கெட் யாருன்னா ஏழைகள்.
டார்கெட் யாரு? இட் டசன்ட் மீன் பினான்சியலா மாத்திரம் அல்ல, பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிற ஏழைகள் மாத்திரம் அல்ல, தன்னை விட பலத்தில், தன்னை விட அறிவில், தன்னை விட திறமைகளில் யாரெல்லாம் குறைவா இருக்கிறார்களோ அவங்கெல்லாம். அல்லேலூயா. யார் பல நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகிற பயம் நம்மளை என்ன பண்ணுது தெரியுமா? நம்மள பலன் இல்லாதவர்களாய் உணர வைக்கிறது. என்னவா உணர வைக்குது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த யானையை குறித்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு யானையை சின்ன வயசுல சின்ன சங்கிலியை போட்டு என்ன செஞ்சுவாங்களாம், கட்டி வைப்பாங்க. அது அதுக்கு என்ன செஞ்சிடும்? பழகிரும். அது அக்க முடியாதுன்னு நினைச்சிரும். இப்ப பெருசானதுக்கு அப்புறம் அந்த சங்கிலிய அத்து விடுவது, அதை பிச்சு விடுவது அதுக்கு பெரிய வேலையே இல்ல. ஆனா அந்த யானைக்குள்ள ஒரு மனநிலை வந்துடும். என்னது? என்னை பார்க்கிலும் இந்த சங்கிலி பலம் உள்ளது, என்னால இந்த சங்கிலியை உடைக்க. நல்லா கவனிங்க, பல நேரங்களில இப்படிப்பட்ட சிங்கங்களை போன்று இருக்கிற நபர்கள் நம்மை பலவீனர்களாய் உணர வைப்பாங்க. எப்படி உணர வைப்பாங்க? அவங்க முன்னாடி நம்ம எப்படி தெரியும்? கோலியாத்துக்கு முன்னால இஸ்ரவேலின் சேனை தெரிஞ்சது போல. எப்படி தெரிஞ்சாங்களா? அவங்க ஈட்டிய பாரு, அவங்க ஹைட்ட பாரு, கோலியாத்தோட பைசப்ஸ பாரு, அவன் யூஸ் பண்ற வெப்பன்ஸ பாரு, அந்த கத்தியை தூக்குறதுக்கே நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் எதை குறிக்குது? நான் எதற்கு விரோதமாய் போராடுகிறேனோ, நான் எதற்கு விரோதமாய் செயல்பட வேண்டுமோ அதற்கு முன்பதாக நான் என்னை பலவீனப்படுத்திக் கொள்கிறேன். என்ன செய்து கொள்கிறேன்? பலவீனப்படுத்திக் கொள்கிறேன். சயின்ஸ் வராதுன்னு நானே என்ன செஞ்சிடறேன்? முடிவு பண்ணிடுறேன். மேக்ஸ் வராதுன்னு நானே என்ன செஞ்சிடறேன்? அதுக்கு முன்பதாக என்னை நான் என்ன செய்யறேன்? அதெல்லாம் கஷ்டம்பா, அதெல்லாம் நம்மளால படிக்கவே முடியாது. ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கன்னா அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது? வராது. பெருசா எய்ம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா அதுக்கு முன்னால நம்மள என்ன செஞ்சிடறோம்? நமக்கு அதெல்லாம் வராது பாஸ்டர், நமக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீங்க அதை செய்யுங்க, இதை குடும்பத்துல செயல்படுத்துங்கன்னு சொன்னா இல்ல 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 அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எண்ணங்கள் மீது ஏறி நடக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்க, சங்கீதம் 7:2 அப்படி பாடுகிறார், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அப்ப நல்லா கவனிங்க, சத்துரு சிங்கம் போல எதை பிடிச்சிட்டு போறானா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சிஷ்ய பிள்ளைகள். யாரு? பீறுகிறதற்கு ஆவல் உள்ளவர்கள், அப்புறம் பதிவிருந்து தன்னை காட்டிலும் பலத்தில குறைவா இருக்கிறவர்கள் என்ன செய்யறவங்க? தாக்கு. இதெல்லாம் சிஷ்ய பிள்ளைகள். இப்ப வர்றவதான் கேங் லீடர் வர்றாரு. யார் வரா? கேங் லீடர். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சிங்கத்தை போல ஆத்துமாவை என்ன செய்கிறாரா? பிடித்து கொண்டு போய் தப்புவிப்போர் இல்லாமையால், விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறி போடுகிறான். தாவீது பாடுறாரு, பீறி போடுகிறவன் இல்லாமையால் விடுவிக்கிறவன் இல்லாமையால் பீறி போடாதபடிக்கு என்ன செய்யுங்க? ஒருவேளை தப்புவி காட்டி அவன் என்ன செஞ்சிருவான்? அவனுடைய டார்கெட் என்னன்னா, மாம்சம் அல்ல, என்னுடைய ஆத்துமா. அவன் உங்க மாம்சத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பான். என்ன செஞ்சுட்டே இருப்பான்? கொடுத்துட்டே இருப்பான். ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கிறத பிடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்ட சிங்கங்களின் மேல நீங்கள் நானும் ஏறி என்ன செய்யணுமா? மிதிச்சு நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கு வெளியில தெரிகிற இப்படிப்பட்ட சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள் அல்லது சிங்கத்தை போன்ற குணமுடைய சில காரியங்கள், சில நபர்கள், சில சூழ்நிலைகளை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. ஆனால் பிசாசை நம்மளால் என்ன செய்ய முடியல. வசனம் சொல்லுது, அவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி உங்க ஆத்மாவை அவன் தீவிரமா தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆத்மாவை தீவிரமாய் தேடிக்கொண்டு இருக்கிறான். யாருடைய ஆத்மாவை பிடிச்சிட்டு போலாம், யாருடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு எடுத்துட்டு போலாம், யாருடைய ஆத்மாவை கெடுத்து போடலாம், யாருடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடலாம், யாருடைய சாட்சியை கெடுத்து போடலாம் என்று அவன் தீவிரமாய் அலைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, நீ பயப்படாத, அந்த சிங்கத்தின் மேல நீ நடந்து அதை மிதித்து போடுவாய். விளங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. தானியேலுக்கு பாருங்க, தானிய பிரச்சனைக்கு சுத்தி தானியேல் இல்ல, தானியேலை சுத்தி என்ன இருந்துச்சு? அல்லேலூயா. இப்ப நான் இருக்கிறேன்னா என் பக்கத்துல 2 பிரச்சனை இருக்கு பாஸ்டர், அப்படி இல்ல, பிரச்சனைக்கு பக்கத்துல நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். வசனம் அப்படித்தானே சொல்லுது. வாசிங்க, தானியேல் 6:22. சரி, நான் அந்த பகுதி தெரியும், டைம்ல நான் சீக்கிரம் போறேன். ராஜா கொண்டு போய் தானியேலை எதுல போட்டுறாரு? சிங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இப்ப தானியேல் இருக்கிற இடத்துக்கு என்ன வரல? சிங்கம்
வரல. சிங்கங்கள் எங்க மொத்தமா இருக்கோ அங்க தூக்கிட்டு போய் யார போட்டிருக்கிறாங்க. இப்ப தானியேல் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னதான் தெரியும். அல்லேலூயா. இப்ப நமக்கு பல நேரங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் என்னதான் தெரியுது. இப்ப நம்ம ஒரு பேப்பர் கொடுத்து, ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து எழுதுங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு போட்டி, பயங்கரமான போட்டியா இருக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் 3 மணி நேரம் டைம் கொடுத்தா நமக்கு என்ன செய்யாது, பத்தாது. மனப்பாட வசனம் சொன்னா கூட 4 வசனத்துக்கு மேல என்ன செய்யறது கிடையாது, எழுதுறது கிடையாது. ஆனா இதை எழுத சொன்னா என்ன செய்வோம், பேப்பர் மேல அடிஷனல் ஷீட், பாஸ்டர் பத்தல பாஸ்டர் பத்தல பாஸ்டர். நம்ம தனியா காடுகள் அழிச்சுதான் என்ன செய்யணும், எழுது. நல்ல போட்டி. எனக்கு 32 சிங்கம், உனக்கு 33 வந்துருச்சா, எனக்கு 40 சிங்கம். அத்தனை பிரச்சனை இருக்கான். அல்லேலூயா. தானியேலை சுற்றி என்னவா இருந்துச்சா, பிரச்சனை. எங்கிட்டு திரும்பினாலும். ராஜாவுக்கு பயம் என்னன்னா, இந்த சிங்கத்துல எந்த சிங்கம் தானியேலை வந்து துயர சத்தமா கேட்கிறார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உடனே தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சிங்கங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும், சிங்க கூட்டத்தின் நடுவே நான் அகப்பட்டு கொண்டாலும் அவைகள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கர்த்தர் கட்டி போடுவார். கரங்களை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்க, பாஸ்டர் என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை பாஸ்டர், வேலை செய்யற இடத்துல போனா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல வந்தா குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவன் மனைவிக்கு இடையில, சொந்தக்காரங்களுக்கு இடையில, இப்படி பல வகையில எங்கிட்டு போனாலும் பிரச்சனை என்ன செய்யுது இருக்கு. பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு பாஸ்டர் ஆராதனை வேளையில சொன்னது போல இதை பூரா விட்டுட்டு நிம்மதி என்ன செஞ்சிடலாம் போல இருக்கு, போயிடலாம் போல இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அங்க போனாலும் இப்படி போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு என்னதான் இருக்கு, வாட குட் நியூஸ் இல்ல, ரொம்ப நல்ல செய்தி. பிரச்சனைகளுக்கு பயந்து நானா போயிடலாம் நினைச்சு போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு என்னதான் இருக்கு, அது எண்டே இல்லாத பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, முடிவில்லாத பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நெருக்கத்தோடு பிரச்சனைகளினால், சிங்கங்களினால் சூழப்பட்டு வந்திருப்பீர்களே ஆனால், நம்ம தியானிக்கிற 91வது சங்கீதம் 13வது வசனம் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகிறது, அவைகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. whatever it is, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய நெருக்கமா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய சமாதான கேடா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய தேவையா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய கடன் பாரமா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கலாம், ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் உனக்கு தெய்வீக பாதுகாவலை கொடுத்திருப்பதனால் அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நாட் ஈவன் a single lion, ஒரு சிங்கத்துக்கு கூட தானியேல் மேல வாய் வைக்கணும்ன்ற எண்ணம் கூட வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுத்திலும் சிங்கம். யோசிச்சு பாருங்க, ராஜா பரிதாபப்பட்டு துயர சத்தமா வந்து கேட்டிருப்பாரு. இப்ப தானியேலை ட்ராப் பண்ணி எப்படியாவது சிங்க கேபிக்குள்ள போடணும்னு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுச்சுல, அவங்க என்ன நினைப்புல தூங்கி இருப்பாங்க, இந்நேரம் ஈரல் காலி, இந்நேரம் இன்டெஸ்டைன்ல என்ன செஞ்சிருக்கோம், இந்நேரம் லெக் பீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில வந்து பார்த்தா நம்மள முழுசா நிக்கிறாப்புல. எப்படி நிக்கிறாரு, முழுசா, பக்கத்துல சொல்ல முழுசா நிக்கிறாரு, ஒரு சேதமும் இல்லாம. பாரதி சாட்சி சொன்னாங்கல்ல, ஒரு கீரல் இல்லாம. சொல்லுங்க, அக்கினி வாட கூட மேல இல்லாம கர்த்தர் சேதமின்றி பாதுகாக்கிறார். விளங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை பிரச்சனைகளுக்கு நடுவுல நமக்குள் மேலோங்க வேண்டும். இந்த விசுவாசம் பிரச்சனைகளுக்கு நடுவுல நமக்கு என்ன செய்யணும், மேலோங்க வேண்டும். நீங்களும் தான் சாட்சிகளா இருக்கணும். நீங்களும் தான் ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்கணும். எப்படி தெரியுமா, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருந்தது, ஆனால் அவைகள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து அதை என்ன செஞ்சிருவானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 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 ஆடட் காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன், இந்த சிங்கங்களை குறித்து. It was very interesting and personally useful for me. எனக்கு அது தனிப்பட்ட முறையில் பிரயோஜனமா இருந்துச்சு. பல நேரங்களில செத்து போன சிங்கத்தை போய் என்ன செய்யறோம், சிரிக்கிறவங்களுக்கு விளங்கிருச்சு நினைக்கிறேன். அது என்ன சிங்கம் தான், அது என்ன சிங்கம், செத்து அழுகி போன சிங்கம். அது என்ன சிங்கம், சத்தம் கேட்கல,
சொல்லுங்க, செத்து அழுகி போன சிங்கம். அது உங்களை கடிக்காது, அது உங்களை கீற முடியாது. அது அது எழுந்து மறுபடியும் உங்களை காயப்படுத்த. ஆனா நீங்க போய் நோண்டினீங்கன்னா அதோடைய பின்விளைவுங்க நீங்க என்ன செய்யணும்? யாரு போய் நோண்டது? யாரு போய் நோண்டது? யாரு போய் நோண்டது? அது செத்துருச்சு. அது பல பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. எப்பயோ நடந்தது பாஸ்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, கல்யாணமான புதுசுல எப்பயோ சின்ன வயசுல நடந்த பிரச்சனை. ஆனா நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் போய் என்ன செய்யறோம்? தேவைப்படுறப்பெல்லாம் அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார். எப்படி சிம்சோன் மீது கர்த்தர் வைத்திருந்த அந்த நசரேய விருதத்தை அது கெடுத்து போட்டதோ, உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் செத்த சிங்கங்களை நோண்டும் போது அது என்ன செய்யும்? கெடுத்து போடும். அல்லேலூயா. வாட் இஸ் ஓவர், இட்ஸ் ஓவர். எது முடிந்ததோ, எது மூடப்பட்டதோ, அது மூடப்பட்டதாவே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் தான் இருக்கு எக்ஸாம்பிள். அவர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டி முதுகுக்கு பின்னால கடலின் ஆழத்துல என்ன செஞ்சுட்டாராம்? போட்டுட்டார். எதுக்கு? அதை இனிமே நானும் நினைக்க மாட்டேன், நீயும் நினைக்க. அந்த மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்க அப்பா அப்படி செஞ்சாங்கல்ல, அவங்க அப்பா அப்படி பேசினாங்கல்ல, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விசேஷம் வைக்கிறப்ப அப்படி பண்ணாங்கல்ல, அதனால இப்ப நான் விசேஷம் வைக்கிறப்ப என்ன செய்வேன்? அதே மாதிரி பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பண்ணாங்கல்ல, நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், கர்த்தர் கிருபையா எனக்கும் அதே போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார், எனவே இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஏறி, இதுக்கு பேர் ஏறி நடக்கிறது இல்ல, இது பேர் நோண்டி திங்கிறது. இதுக்கு பேர் என்னது? இனிமையா தான் இருக்கும். எப்படித்தான் இருக்கும்? பழி வாங்கிட்டேன்ல, பழி வாங்கிட்டேன்ல, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சுட்டேன்ல. அவங்க எனக்கு ஒண்ணு செஞ்சாங்க, நான் உங்களுக்கு ஒரு பதில் என்ன செஞ்சுட்டேன்? அவங்க என்னை பேசினாங்க, நான் பதிலுக்கு பேசிட்டேன். அவங்க எனக்கு ஒரு தீமை செஞ்சாங்க, நான் உங்களுக்கு ஒரு தீமை செஞ்சுட்டேன். இனிமையா இருக்கும். நான் வசனம் சொல்லுது, உங்க அபிஷேகத்தை அது என்ன செஞ்சிடும்? சிங்கங்கள் செத்து போயிருந்தாலும் அவைகளை போய் என்ன செய்யாதீங்க? உங்க வழியில நீங்க நடந்து போயிட்டே இருங்க. பக்கத்துல சொல்ல, உங்க வழியில நீங்க நடந்து போய்கிட்டே. ஹல்லேலூயா. இரண்டாவது, சர்ப்பத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் விரியன் பாம்பின் மேல். இந்த வலு சர்ப்பத்தினுடைய குணாதிசயங்கள் என்னன்னா, அதிகமா 49:17 யோசேப்பு தன்னுடைய குமாரரை எல்லாம் அழைத்து, நீங்க நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் வாசிங்க, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றத சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது தானை குறித்து யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம வாசிக்க போறது, தியானிக்க போறது தானை குறித்து அல்ல. தானை குறிப்பிடும் பொழுது யோசேப்பு ஒரு காரியத்தை, சர்ப்பத்தை குறிப்பிடுகிறார். அதை கவனிங்க பார்க்கலாம். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். நல்லா கவனிங்க. எப்படி இருப்பானா? பாம்பு என்ன பண்ணுமா? குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை என்ன செய்யுமா? கடிக்கும். சிங்கம் கூட நமக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும்? வந்துடும், மறைஞ்சிருக்கும். ஆனா அட்டாக் பண்றப்ப என்ன செஞ்சிடும்? பல நேரம் நம்மளை கடிச்சது பாம்புன்னு நமக்கு என்ன செய்யாது. பாதி பேர் இப்படித்தான் பாய்சன் ஏறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்மளை கடிச்சது என்னன்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. காரணம், அவன் நேரடியா என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். சில பிரச்சனைகள் நேருக்கு நேரம் என்ன செய்யாது, வராது. எல்லா மனிதர்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் நான் கண்ணுக்கு முன்னால இதோ பாருங்க வந்துருச்சு பாரு அப்படின்னு வருவது இல்ல. சில பிரச்சனை வருதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில காரியங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. போன வாரம் நேற்று தினம் பிலிவர் ஒருத்தவங்கள போய் பார்த்தோம். அவங்க ரீசெண்டா தான் அந்த பிளாக் இருந்து போய் என்ஜிஓ பண்ணி ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய சாட்சி, இந்த தீமையில ஆண்டவர் ஒரு நன்மையை வாய்க்க பண்ணினார் பாஸ்டர் அப்படின்னு. நான் என்ன அப்படின்னு கேட்டப்போ, இப்படி ஒரு பிளாக் இருந்தது எனக்கு என்ன செய்யாது, அதற்கான எந்த அறிகுறி எனக்கு என்ன செய்யல, தெரியல. ஒரு நாள் நான் வேலை செய்யற இடத்துல படிக்கட்டுல ஏறினேன். அன்னைக்கு லிப்ட் ஒர்க் ஆகல, அதனால என்ன செஞ்சேன், படிக்கட்டுல ஏறினேன். ஏறினா திடீர்னு ரொம்ப மூச்சு வாங்குச்சு. உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லையே அப்நார்மலா ஒரு மாதிரி பிரீத்திங் காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு போய் செக் பண்ணா, அப்பதான் என்ன செய்யுது, பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் மூச்சு வாங்கல. அது அப்படித்தானே. அதனால நமக்கு என்ன செய்யல, தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எவற்றையெல்லாம் நீங்கள் அங்கீகரித்து இருக்கிறீர்கள், எவற்றிற்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நான் முதல்ல என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. காரணம், பாம்புகள்
வெளிப்படை என்ன செய்யாது, வராது, மறைமுகமா வரும். எங்க வரும்? மறைமுகமா. பைக்ல சீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம், உட்காந்துக்கிறோம். நம்ம போய் பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்ட போட்டு இறங்கினாதான் அது நம்ம கூட 30 கிலோமீட்டர் டிராவலா என்ன செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியும், அத்தடி இவ்வளவு நாள் பாம்பு கூடயா வண்டி ஓட்டணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அந்த அப்படிப்பட்ட சர்ப்பங்களுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட மனிதருடைய குணாதிசை அப்படிதான் இருக்கும். நமக்கு முன்பதாக வந்து நிக்க மாட்டாங்க, நமக்கு முன்பதாக வந்து டைரக்டா பேச மாட்டாங்க, நமக்கு முன்பதாக முகத்துக்கு முகம் நேரே வந்து சரியோ தப்போ நீங்க இப்படி பண்றீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மறைவிடங்களில் இருந்து எதை கடிப்பாங்களாம், எதை கடிப்பாங்களாம்? சிங்கம் தலையை பிடிக்கும். சிங்கம் எங்க கவ்வும் பாத்திருக்கீங்களா? ஜியோகிராபிக் சேனல்ல சிங்கத்தோட டார்கெட் எதுவா தான் இருக்கும், சங்க பிடிக்கும், தொண்டையை பிடிக்கும். ஆனா பாம்பு எதை பிடிக்கும்? குதிங்கால். எதை? நீங்க மேலேயே பார்த்துக்கிட்டு சிங்கத்திற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், சிங்கத்தின் மேல் நடக்க வேண்டும் போய்க்கிறீங்கன்னா அது எதை போடுது? அதனாலதான் சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு, சிங்கத்தின் மேல் மாத்திரம் அல்ல பாம்பிற்கும் எச்சரிக்கையா. ஹல்லேலூயா. அடுத்து 2வது பாருங்க, 140வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் துன்மார்க்கர், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா. எதுக்கு கீழே விஷம் இருக்கா? விரியன் பாம்பின் விஷம் எங்க இருக்கா? உதடுகளுக்கு கீழே என்ன இருக்கா? people with evil intentions, தீமையான எண்ணத்தோடு, நம்மை காயப்படுத்துகிற நோக்கத்தோடு அல்லது நம்மை குறை சொல்லுகிற நோக்கத்தோடு நம்மிடத்துல பேசுகிறவர்கள். அவருடைய வார்த்தைகளில் என்ன வெளிப்படுதா? விஷம். என்ன வெளிப்படுதா? விஷம். அது நம்மள என்ன செஞ்சிருமா? அழிச்சிரும். அது நம்மள என்ன செய்யும்? அழிக்கும். சிலருடைய பேச்சை நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? சிலருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யும்? காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷமா போய் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்க அதற்கு சொல்ற பதில் நம்மளை என்ன செய்யும்? காயப்படுத்தும். நம்ம அவங்க கிட்ட ஒரு ஆறுதலான வார்த்தை எதிர்பார்த்தோம்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யும்? காயப்படுத்தும். சம்பந்தமே இருக்காது. நான் நல்லதுக்கும் உங்ககிட்ட வரல, கெட்டதுக்கும் உங்ககிட்ட வரலனாலும் தேடி வந்து விஷத்தை என்ன செய்வாங்க? கக்கி விட்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, நீ அவைகளின் மேல் நடப்பதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை தொடர்ந்து நம்மை விஷமுள்ள உதடுகளை கொண்டு நம்மளை காயப்படுத்திக்கிட்டே, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே, நம்மளை ஒடுக்கி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, I have given you an authority. எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறேன். நீ அவைகளின் மேல் நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அவைகளில் ஒன்று நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. எத்தனை பாம்பு வேணாலும் கடிக்கட்டும், எத்தனை விஷமுள்ள நாவுகள் எனக்கு எதிராக பேசட்டும், எத்தனை விஷமுள்ள நபர்களும் எனக்கு விரோதமாய் செயல்படட்டும், எத்தனை அவதூறுகள் ஆனாலும், எத்தனை குற்றங்கள் ஆனாலும், எத்தனை குறைகள் ஆனாலும் கர்த்தரின் சார்பில் இருக்கிறதுனால நான் அவைகளை மேற்கொண்டு நடந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம குடும்பங்களுக்குள்ள என்ன ஆயிடுது தெரியுமா? எப்பயோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்புக்காக மனங்கசந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருப்பாரு. ஆனா கூட இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. கர்த்தர் மன்னித்திருப்பார், ஆனா இவங்க மன்னிக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க? நீ அப்படி பண்ணல, நீ அப்படி செஞ்சுட்டல, நீ அப்படி பார்த்து செய்யல, நீ அப்படிதானே போன, அதனால நான் என்ன செய்வேன்? அந்த பார்வையிலேயே தான் உன்னைய பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. பக்கத்துல சொல்லுங்க, அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. நீ அவைகளுக்கு மேல் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த சர்ப்பங்கள், பாம்புகள் பிசாசின் அதிகாரத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பிசாசின் அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு என்ன செஞ்சதா? நல்ல கவனிங்க, பாம்புகள், வலு சர்ப்பங்கள் இந்த வசனத்துல எதை குறிக்கிறது என்றால், பிசாசுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப பிசாசுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா என்ன செய்யுது? இருக்கு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த உலகம் அவன் கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாப்பா கையில, அல்லது சின்ன பிள்ளைங்க கையில நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை என்ன செய்வாங்க? செய்வார்கள். ஆனால் அதற்குள்ள உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறதுனால இந்த பிசாசின் அதிகாரத்திலிருந்து அவர் உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராயிருக்கிறார். வழங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதைத்தான் வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன்னா எந்த பிசாசுக்கு இந்த உலகத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிசாசின் அதிகாரத்தை நான் சிலுவையில் உங்களுக்காக ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் பிசாசானவனுடைய அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் உடையவனாய் அவனுடைய கிரியைகளையும் அவனுடைய எல்லா தந்திர ஆலோசனைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவர் சீஷர்களை அனுப்புறார். போங்கப்பா 70 பேர் அனுப்பி நீங்க போய் ஊழியம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டு திரும்ப வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். நீங்க இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆண்டவர் எதை குறித்து சொல்றாரு நினைக்கிறீங்க? அடுத்து சொல்றாரு பாத்தீங்களா, சாத்தானின் சத்துருவினுடைய சகல வல்லமை, அந்த சத்துருவினுடைய சகல வல்லமையையும் சத்துருவினுடைய சகல கிரியைகளையும் ஆண்டவர் அங்க நோட்டிஃபை பண்ணி சொல்றாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன செய்வீங்க? மிதிப்பீங்க. ஆண்டவர் பாருங்க, போராடம் போற நம்ம என்னதான் சொல்றாரு, மிதி. என்ன செய்ய? மிதி. அதை போய் போன் எடுத்துட்டு உட்காந்து என்ன செய்யாத. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அதை நீங்க உட்கார்ந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க போக வேண்டிய பிரயாணத்தை ஜேர்னியை நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மிஸ் பண்ணிடுவீங்க, இழந்து போயிருவீங்க. அதை மிதிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் அடிச்ச பாம்பை அடிச்சு கொண்டுட்டு என்ன செய்வாங்க? பாஸ்டமா சொல்லுவாங்க அடிக்கடி. அவங்களுக்கு ஒரு ஹேபிட் உண்டா, நல்லா பாம்பு அடிப்பாங்க. கேரளால இருந்ததுனால நிறைய கதை சொல்லுவாங்க. நான் அதை கண்களில் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல அவங்க நல்ல பாம்பு அடிக்கிறதா கண்ணால பார்த்துருக்கேன். அப்போ சில நேரங்கள்ல அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த பாம்பு படம் எடுக்கிறப்ப அந்த கோட்ல வச்சு என்ன செய்வாங்களாம்? விளையாடிட்டு இன்னைக்கு எப்படி வந்து சிக்கிருக்காங்க பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நோண்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. பல நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? அப்படி ஒரு பிரச்சனையை தாண்டி போகணும்னா என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்ல. அந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த பிரச்சனை எப்படி ஆச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்க வேண்டியது உண்மை. எப்படி சாட்சியா இருக்கணும்? இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்படி ஒரு பலவீனம் வந்துச்சு, கர்த்தர் என்னை காப்பாட்டு. நல்ல சாட்சி என்ன செய்யணும்? நம்ம பிரச்சனைய பத்தி 1/4 மணி நேரம் பேசிட்டு கர்த்தர் காப்பாற்றினான்னு கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் என்ன செய்யறது? அந்த பலவீனம் அப்படி வந்தது, இப்படி போனது, அங்க பேசினார்கள், இப்படி பேசினார்கள், அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இந்த சிறு சாட்சி என்னது? உண்மைதான். ஆண்டவருக்கு அது சின்ன சாட்சி தான். ஆனா பிசாசுக்கு இப்ப சாட்சியை கேட்டவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. என்ன உண்டாயிரும்? பயம் உண்டாயிரும். அது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்னத்துக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சில நேரங்கள் அது சீரும் தான். சில நேரம் கட்டெரும்பு கூட, இந்த மாமரத்துல சைட்ல இருக்கிற மாமரம் இருக்குல்ல, அதுல முசுறு இருக்கும். அந்த முசுருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. நீங்க எத்தனை பேர் நோட்டிஃபை பண்ணி பார்த்திருக்கீங்க தெரியல. உங்க விரலை பக்கத்துல கொண்டு போனா அதுக்கு என்ன செய்யும்? அதை பார்த்திருக்கீங்களா? போய் பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல முசுறு இருந்துச்சுன்னா, கட்டெரும்போ எறும்போ அப்படி செய்யாது. ஆனா முசுறு இருக்குல்ல, அது பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அது உங்களை கடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? வரும். அதுக்கு தெரியும் நீங்க பக்கத்துல போறீங்கன்ற என்ன செய்யுது? தெரியுது. பல நேரங்களில அந்த சீற்றத்தை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். பாத்தியா கடிக்க வருது, பாத்தியா பாத்தியா நம்மள கெடுக்க வருது, பாத்தியா பாத்தியா நம்மள என்ன செய்யுது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மிதிச்சு என்ன செஞ்சிருங்க? அதை தாண்டி போங்க. அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவைகளை ஆளும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கடைசியில ரொம்ப முக்கியம், ஃபைனல் டயலாக், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். பக்கத்துல வச்சிருக்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தை போல நம்முடைய வாழ்க்கையில நுழைகிற பாவங்களுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக. அல்லேலூயா. பாம்பினுடைய இன்னொரு குணாதிசயம், அது எங்க வருது போகுதுன்னு என்ன செய்யாது? தெரியாது. எப்படி வருதுன்னு என்ன செய்யாது? தெரியாது. நாம எதிர்பாராத இடங்களில் என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். நம்ம எதிர்பாராத இடங்களில், நாம் நினைத்து பார்க்காத சூழ்நிலை. எப்படி இந்த பாவம் எனக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர். எப்படி நான் அந்த விஷயத்திற்கு அடிமையானேன்னு என்ன செய்யல?
தெரியல பாஸ்டர். நான் அவ்வளவு வேதத்தை வாசிச்சு அவ்வளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும்னு நினைச்ச ஒரு ஆளு, ஆனா எப்படி இந்த பலவீனத்துல போய் சிக்கனேன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. வசனம் சொல்லுது பாருங்க, மதுபானம், நீதிமொழிகள் 23:31-32 மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அதை பார்த்தா அது மெதுவா என்ன செய்யுமா? இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அது பார்க்கிறப்ப எப்படி தெரியும்? ரத்த வருணமா இருந்து சவப்பா பளபளன்னு என்ன செய்யுமா தெரியுமா? அது உள்ள வருதுன்றது நமக்கு என்ன செய்யாது. அது நம்மளை கடிச்சா நமக்கு விஷம் ஏறின்றது நமக்கு என்ன செய்யாது தெரியாது. சில காரியங்கள் அப்படித்தான், அதை செய்யும் பொழுது பளபளப்பா தெரியுது. சில காரியங்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவ்வளவு பளபளப்பா இருக்கு. வாழ்க்கையே இப்பதான் சுமூகமா சந்தோஷம் என்ன செய்யுது போகுது பாஸ்டர். இப்பதான் வாழ்க்கையே நிம்மதி என்ன செய்யுது போகுது. இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு என்ன செய்யுது. தப்பான டிக்ஷனரியில பாக்குறீங்கன்றது உங்களுக்கு இப்ப என்ன செய்யாது தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம்ல, இவங்க தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க. பழைய டாபிக், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் யார் தான் கொடுக்க முடியும்? எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியல, எப்படி நான் அதுல மாட்டினேனே தெரியல, நான் எப்படி இதை செஞ்சேனே தெரியல, எனக்கு தெரியல. ஆனா உள்ள என்ன செஞ்சிருச்சு? சாலமோன் எழுதுகிறா, அது மெதுவா உள்ள என்ன செய்யுமா இறங்கும். பாம்பை போல எப்ப வரும்னு தெரியாது, ஆனா முடிவுல அது பாம்பை போல என்ன செய்யுமா கிடைக்கும். அது நம்மை பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இந்த பாவத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இடம் கொடுத்திருக்கிறேன். பாவத்தை பார்த்து பயப்படாதீங்க, ஆனா பாவத்திற்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சிருவோமோ, நம்ம அப்படி மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. ஆனால் நான் அப்படி மாட்டிக்கொள்ள கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு, ஜாக்கிரதை உணர்வு எனக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும். காரணம், பாவமானது பாம்பு போல என்ன செய்யுமா மெதுவா உள்ள வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீங்கள் நான் என்ன செய்வோம் நடப்போம். பால சிங்கத்தை, அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே, சிங்கமும் வலு சர்ப்பமும். இதை தாண்டி பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வாய்? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும். ஓகே, அதென்ன பால சிங்கம் வலு சர்ப்பம்? ஏன் அப்படி பாடி இருக்கிறார் சங்கீதக்காரன்? சாரி, சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம் பாம்புன்னு சொல்லிட்டாரு, முடிச்சிருக்கணும்ல. அது என்ன பால சிங்கம் வலு சர்ப்பம்? சரி, டைம்ல நான் சொல்லி முடிக்கிறேன். சிங்கத்திலேயே பால சிங்கம்னா பாலகனா இருக்கிற சிங்கம். என்னவா இருக்கிற சிங்கம்? இளஞ்சிங்கம். சொல்லுங்க, இளஞ்சிங்கம். நம்ம சொல்லுவோம்ல, இளங்கன்றுக்கே பயம் இல்லாட்டி இளஞ்சிங்கத்துக்கு என்ன இருக்காது. அது புரியுதா உங்களுக்கு? இப்ப சங்கீதக்காரன் எப்படி பாடுறாருன்னா, எப்பா சிங்கமும் பாம்பும் மாத்திரம் அல்ல, அந்த சிங்கமும் அந்த பாம்பும் தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கும் பொழுதும், தன்னுடைய உச்சபட்ச ஆக்ரோஷத்துல இருக்கும் பொழுதும், தன்னுடைய உச்சபட்ச பலத்துல இருக்கும் பொழுதும் நீ அவைகளை மிதித்து போடுவாய். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் முதல் சொல்லிட்டு ரெண்டாவது அதனுடைய தீவிர தன்மையை சொல்றாரு. இன்னும் ஆடா சொல்றாரு. எப்பா ஏதோ சாதாரணமான சிங்கம் அல்ல. அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், அந்த பாம்பின் விஷம் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், அதை நீ என்ன செஞ்சிருவ? மிதித்து போடுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரீஅஷ்யூர் பண்றார், மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். பயப்படாத, இந்த பிரச்சனையை காட்டல அந்த பிரச்சனை பெருசா இருக்குன்னு நினைக்காத. இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை மிதித்து போடுகிற அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பாதுகாவல் எப்படி விளங்குது? இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31:4 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடனே சொன்னது. ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது, என்னை கவனிங்க பார்க்கலாம், என்னை கவனிங்க. நான் சொல்றத அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்க, சரியா? நான் சொல்றத கற்பனையில அது எப்படி இருக்குன்னு ஒரு சீனா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. விளங்குனவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க, இல்ல திரும்ப சொல்லுங்க. என்ன விளங்குச்சு? சிங்கம் இறைய பிடிச்சிருச்சு. எதை பிடிச்சிருச்சு? இறைய பிடிச்சிருச்சு. இப்ப அதை பிடிச்ச உடனே
மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? கத்துறாங்க. புரியா, கல்லெடு தெரியா, அதை அடி, அதை உடனே அப்படின்னு என்ன செய்யறாங்க? கத்துறாங்களாம். உடனே சுத்தியில் இருக்கிற விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே என்ன செய்யறது இல்லையா? ஐயோ கத்துறாங்களே, ஐயோ கம்பு எடுக்கிறாங்களே, ஐயோ ஈட்டி எடுக்கிறாங்களே, கல் எடுக்கிறாங்களே, இறைய போட்டு என்ன செய்யறது இல்ல? ஓடுறது இல்ல. இறைய பிடிச்சுக்கிட்டு இத்தனை பேர் சுத்தி நின்று கத்துனாலும் அது தைரியமாய் நிற்கிறது போல சேனைகளின் கர்த்தர் உங்களையும் என்னையும் சுற்றி இப்படி ஏற்படுகிற அமளிகளுக்கு நடுவே பாதுகாக்கும்படி யூத ராஜசிங்கமாய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நம்மளை சுத்தி கம்பு எடுக்கிற மாதிரி என்ன செய்யுது தெரியுது, கல்லெடுத்து எரிய வர்ற மாதிரி தெரியுது, சில அமளி பண்ணுகிறது தெரியுது. உன்னை எப்படியாவது அழிச்சிருவேன், உன்னை எப்படியாவது வீழ்த்திடுவேன், உன்னை எப்படியாவது கெடுத்து போடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, அவர்களுக்கு நடுவே நான் ஒரு சிங்கமாய் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்னை மீறி ஒருவரும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் இறங்கினது போல இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறார். நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடப்பீர்கள், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.